ஒரு சிறிய பட்டறையில் ஒரு ரோபோ வாழ்கிறது. ரோபோ மிகவும் ஆர்வமுள்ளவன். எப்போதும் புதிய இடங்களை பார்க்க விரும்புகிறான். ஒரு நாள் காலை ரோபோ உற்சாகமாக சொல்கிறான், இன்று நான் பெரிய நகரத்தைச் சுற்றிப் பார்க்கப் போகிறேன். ரோபோ சக்கரங்களை வேகமாக சுழற்றி பட்டறையை விட்டு வெளியே வருகிறது. நகரம் மிகப்பெரியது. உயரமான கட்டிடங்கள், ஒளிரும் விளக்குகள், பரபரப்பான மனிதர்கள் மற்றும் ரோபோக்கள் ரோபோவை கவனித்துக் கொண்டிருந்தனர். ரோபோ கண்கள் விரிந்து ஆச்சரியப்பட்டான். நகரில் நடந்து கொண்டிருக்கும் போது ரோபோ ஒரு தொலைந்த டெலிவரி ட்ரோனை கண்டான். அது பதட்டமாக சத்தமிட்டு உழைத்துக் கொண்டிருந்தது. நீங்கள் தொலைந்து விட்டீர்களா? ரோபோ கேட்டான். ஆம், சார்ஜ் செய்யும் இடத்தை நான் காண முடியவில்லை, ட்ரோன் சோகமாக சொன்னது. கவலைப்படாதே, நான் உனக்கு உதவுகிறேன், ரோபோ உற்சாகமாக கூறினான். ரோபோ ட்ரோனை உயரமான தெருக்கள், வண்ணமயமான கடைகள், மின்னும் நீரூற்றுகள் வழியாக பாதுகாப்பாக வழிநடத்தினான். நன்றி ரோபோ, நீ ஒரு நல்ல நண்பன், ட்ரோன் மகிழ்ச்சியுடன் சொன்னது. ரோபோ பீப் செய்து சிரித்தான். நண்பர்களுக்கு உதவுவது சாகசத்தை இன்னும் சிறப்பாக்குகிறது. ரோபோ சிரித்தான். அவன் உணர்ந்தது, சாகசம் என்பது புதிய இடங்களை பார்க்க மட்டுமல்ல, நண்பர்களை உருவாக்குவதும் பிறருக்கு உதவுவதும் மிக முக்கியம். சூரியன் மறையும் போது ரோபோ சோர்வாக இருந்தாலும் மகிழ்ச்சியுடன் தனது பட்டறைக்கு திரும்பினான். என்ன ஒரு அற்புத நாள்! நான் நகரத்தை பார்த்தேன், நண்பர்களை உருவாக்கினேன், கருணைதான் பெரிய சாகசம் என்று அறிந்தேன். அந்த நாள் முதல் ரோபோ எப்போதும் ஆராய்ச்சியோடு, எப்போதும் உதவியோடு, எப்போதும் புதிய நண்பர்களை உருவாக்கத் தயாராக இருக்கிறான். உண்மையான சாகசம் என்பது நட்பு மற்றும் பிறருக்கு உதவுவதே.